வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன். நான் கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி, நான் இப்போ கொழும்புக்கு வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேன். நான் தங்கியிருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களுக்கு காண்பிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் வழங்குறேன். என்னென்னு சொன்னால், நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு பக்கத்தை தங்குறதுக்கு எங்க நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கிறேன். நீங்கள் கணவர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, கொழும்புக்கு போய் அங்க இருந்து தான் இப்ப வந்து இங்க வருவீங்க. இங்க இருந்து கொழும்புக்கு போறோம்னு சொன்னா, கட்டுநாயக்காவில இருந்து கொழும்புக்கு போறோம்னு சொன்னா அது வந்து நிறைய தூரம். அங்க இருந்து போய் திரும்ப வாரன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து பண விரியம் ஏற்படும், நேர விரியம் ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்காக தமிழாக்களாலேயே வந்து இங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல் என்ற பேர்ல வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 24 மணித்தியாலமும் இங்க வந்து சேவை நடக்குது. நீங்கள் எப்ப வேணும்னு சொன்னாலும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். எந்த நேரமே இவங்க வந்து உங்களுக்காக சேவையை வழங்குறதுக்காக இவங்க காத்திருக்கிறாங்க. அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த விதமான மொழி பிரச்சனையும் இல்லை. என்னன்னு சொன்னா தமிழாக்களாலேயே வந்து நடத்தப்படுறதால மொழி பிரச்சனையும் இல்லை. அதை விட முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, விமான நிலையத்தில இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஹோட்டல் வந்திருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து தங்குறதுக்கு வந்து குடும்பமா வந்தீங்கன்னு சொன்னாலும் தங்கக்கூடிய மாதிரி அறைகள் இருக்கு. உங்களுக்கு தனியா வீடு வேணும்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒழுங்குபடுத்தி தருவாங்க. தனியா வந்தாலும் வந்து தங்கிக் கொள்ளலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்க வந்து நீங்கள் உங்களோட அறைகளை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து யாழ்ப்பாணம் கொழும்பு வீதி. இந்த வீதியில பாத்தீங்கன்னு சொன்னா சாசா ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு பிரபலியமான ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு. இந்த சாசா ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல்னு சொல்லி இதுல வந்து ஒரு பேர் பலகை ஒன்று போட்டுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட தொலைபேசி இலக்கம் வந்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நீங்க வேணும்னு சொன்னா இந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து சேமிச்சு வையுங்க. உங்களுக்கு வந்து இந்த இலக்கம் வந்து தேவைப்படும். பாருங்க, இந்த ஹோட்டலின் முன்பகுதி நல்ல அழகா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல்னு சொல்லி இதில் வந்து முன்னுக்கு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முன்பகுதியே நல்ல அழகாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீச்சல் தடாகம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அறைகள் இருக்குது. அறைகளுக்கு எல்லாம் இலக்கம் போட்டுக்கிறாங்க. பாருங்கள், இதில் வந்து 101 போட்டிருக்கு, இந்தியாவில் 102. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் இருக்கிறார். அவருடைய இப்போ சில விடயங்களை வந்து கேட்டு பார்த்தோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? பிரகாஷ். பிரகாஷ். நீங்க வந்து எவ்வளவு காலமா இந்த ஹோட்டல்ல வந்து வச்சிருக்கீங்க? இது ஒரு சுமார் 1 வருஷமா செய்யறோம். 1 வருஷமா வச்சிருக்கீங்க. இதுல வந்து நீங்கள் என்னத்துக்காக இதை வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சு? இதை சொல்ல போனா பிரதர், இதுக்கு வந்து ஒரு 2-3 ரீசன் சொல்லலாம். முதல் கட்டம் வந்து நாங்கள் கொழும்புல வந்து ஹோட்டல் நடத்திக்கிட்டு போகும்போது எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து வடக்கு கிழக்குல இருந்து வந்திருக்கிறாங்க. எங்களோட இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சொன்னது வந்து ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒரு அறைகள் வசதி எங்களுக்கு வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் அது சரியாக எங்களுக்கு அங்கே போனால் ஃபெசிலிட்டி கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து நாங்கள் கொழும்புக்கு வந்து கொழும்புலேருந்து ஏர்போர்ட் போக வேண்டிய நிலைமை தான் எங்களுக்கு ஏற்படுது. நேரடியாக எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கிட்ட போகிற வசதியிலேருந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது நாங்களும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் செய்கிற நோக்கத்தில் இருந்தனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சேவையாகவும் அமையிட்டு நமக்கு ஒரு பிஸ்னஸாக அமையட்டும் அப்படின்ட்டு நாங்கள் இதை வந்து ஆரம்பித்தோம். நாங்கள் பிரதானமாக வந்து அறைகள் தான் செய்கிறோம். அறைகள், மற்றது நீச்சல் தடாக வசதி, ஏர்போர்ட் ட்ராப் பிக்கப் வாகன வசதி மற்றும் கஸ்டமர்கள் பிரியப்படும் அனைத்து சேவைகளையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதாவது வந்து இப்போ அவங்க உணவு கேட்டால் உணவு எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க நம்ம ஸ்டாஃப். அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். வாகன வசதிகள், இப்போ சில பேர் டூர் கேட்பாங்க, 7 நாள் 8 நாள் டூர், அதுக்கான வாகன வசதிகள் எல்லாமே இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த வரவேற்பு கருமப்பிடம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இதில் பாருங்க, இதில் வந்து ரோயல் பேலஸ் ஏர்போர்ட் ஹோட்டல்னு சொல்லி இதில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதுல இருக்கிறவர் தான் இந்த ஹோட்டலின் முகாமையாளர். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேற்பகுதியில வந்து அறைகள் வந்து இருக்கு. அந்த அறைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்க பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வாரவர்கள் வந்து
தங்கி இருந்து உணவருந்தக்கூடிய வகையில் இல்லாட்டி அவர்கள் வந்து உரையாடக்கூடிய வகையில் வந்து இந்த இடத்துல வந்து மேச கதிரி எல்லாம் போடப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 105வது அறை வந்து இதில் இருக்கு. இப்போ இந்த அறையில் வந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த அறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கட்டில் மெத்தையெல்லாம் போட்டிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 2 பேர் தங்கக்கூடிய மாதிரி தானே செய்திருக்கிறீங்க. 2 பேர் தங்கக்கூடிய மாதிரி வந்து இந்த இடம் வந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 பேர் தங்கலாம். என்னன்னு சொன்னால் இதை பார்த்தா பெரிய கட்டில் பெரிய கட்டில் போட்டிருக்கிறதால வந்து நீங்கள் 2 பேர் அதோட பிள்ளைகள் யாரும் வந்து சொன்னால் கிட்டத்தட்ட 3 பேர் மந்தியில் வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே நேரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து குளிரூட்டி வசதியும் வந்து காணப்படுது. இந்த அறைக்கு வந்து குளிரூட்டி வசதியோட நீங்கள் தேவை என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு நியாயமான கட்டணங்களை தான் வந்து இங்கே வந்து இவர்கள் வந்து அறவிடுகிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் இங்கால இருக்கு. ஆனால் இதை பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்தையும் வந்து தங்குற இடங்கள்ல வந்து எதிர்பார்க்குற விடயம் என்னன்னு சொன்னால் இந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும்னு சொல்லி. இது வந்து இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி இருக்கு. அடுத்தது வந்து இந்த பொருட்கள் நீங்கள் கொண்டு வர பொருட்களை வைக்கக்கூடிய வசதிகள் வந்து காணப்படுது. இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் கொண்டு வர பொருட்கள் எல்லாம் வைக்கலாம். இதுகளுக்கு வைக்கக்கூடிய வசதி இருக்கு. இந்தியாலையும் இருக்கு பாருங்க. இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் இதுகளெல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் இன்னும் ஒரு அறை ஒன்றை காட்டுறேன். இது வந்து நீங்கள் குடும்பமாக வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க 2 கட்டில் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து தயார்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் கூட பேரும் தங்கலாம் பாருங்க. பெரிய கட்டில் தான். ஆனால் இவங்க வந்து 4 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் தயார்படுத்தி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வர பொருட்கள் எல்லாம் வைக்கலாம். வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கு. இந்த இதுகளுக்கு எல்லாம் பொருட்களை வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. இதுகளுக்கு எல்லாம் வைக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிப்பகுதி வந்து காற்றோட்டமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களை பார்க் பண்ணக்கூடிய வசதி எல்லாம் இடத்த இருக்கு. நீங்கள் வாகனத்தில் வருவீங்களாக இருந்தால் இதில் கொண்டு வந்து வாகனங்களை வந்து பார்க் பண்ணலாம். இதே காணொலியில் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அண்மையில் நான் தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட் தொடர்பான விடயங்களை உங்களோட பகிர்ந்திருந்தேன். நான் இந்த காணொலி வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து பயன்படும் என நம்புகிறேன். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.